நம்ம சாப்டர் 77ல் இருக்கோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஒரு டெக்னிக். சாக்ஸில் வந்து நம்ம எக்ஸ்எம்எல் பார்ஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி டாம்லேயும் வந்து நீங்கள் பார்ஸ் பண்ண முடியும். ஸோ குயிக்காக டாம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டாம் வாஸ் கிரியேட்டட் பை W3C. வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம் தான் டாம் ஏபிஐஸ் வந்து டாம் மாடலை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ டாம் வந்து என்ன பண்ணுன்னா, இட் வில் ரீட் all the XML content and will create a dynamic in-memory object tree. ஸோ என்ன பண்ணுதுன்னா, எக்ஸ்எம்எல்ல ரீட் பண்ணி மெமரியில் வந்து அதை வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சராக, டைனமிக் ட்ரீ ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணிவிடும். ஒன்ஸ் அந்த டைனமிக் ட்ரீ ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா, அந்த ட்ரீயை வந்து நீங்கள் CRUD பண்ண முடியும். நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். புது நோடு, இருக்கிற நோடை வந்து ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ண முடியும். இருக்கிற ஒரு நோடை வந்து டெலீட்டும் பண்ண முடியும். ஸோ அந்த CRUD ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு டாமில் வந்து ஏபிஐஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஏபிஐஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் CRUD ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ டாம் வில் ரீட் யுவர் XML ஃபைல் அண்ட் இட் வில் கிரியேட் அன் இன்-மெமரி ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடும். அப்புறம் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை CRUD பண்ணுறதுக்கு ஏபிஐஸ் இருக்குது. அந்த ஏபிஐஸ் வச்சு நம்ம CRUD பண்ண முடியும். ஸோ டாமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னால், இப்போ உங்கள் XML வந்து பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். XML வந்து பெருசாக இருந்ததுன்னா தென் டாம் வந்து கரெக்டான வே கிடையாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1 GB XML இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய XML ஃபைலை வந்து நான் ரீட் பண்ணி இன்மெமரி டைனமிக் ட்ரீ க்ரியேட் பண்ணேன்னா, ஸோ அதுக்கு வந்து 3 GB 4 GB அவ்வளோ பெரிய மெமரி வேணும். ஸோ உங்கள் ரேம் வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்கள் மிஷினில். ஸோ அவுட் ஆஃப் மெமரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜாவா வர்ச்சுவல் மிஷினே வந்து ரேமில் ஒரு பார்ட்டு தான் யூஸ் பண்ணும். எல்லாமே அதை யூஸ் பண்ணாது, ஒரு பார்ட்டு தான் யூஸ் பண்ணும். ஸோ அவுட் ஆஃப் மெமரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லார்ஜ் XMLஸை வந்து நீங்கள் பார்ஸ் பண்ணணுன்னா டாம் இஸ் நாட் தி ரைட் மாடல். ஸோ டாம் வந்து இப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம குயிக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். டாம் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இதிலே வந்து லெட்ஸ் ரைட் அ நியூ எக்ஸாம்பிள். ஸோ டாம் பார்சர்னு எழுதிடுறேன், டாம் எக்ஸாம்பிள்னு எழுதுகிறேன். ஸோ குயிக்காக ஒரு மெயின் கேட்ச் பிளாக்கு, இதுக்குள்ள டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்ட்ரி. டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்டரியிலேருந்து டாக்குமெண்ட் பில்டர் எடுக்கணும். டாக்குமெண்ட் பில்டர்லேருந்து பார்சர் எடுக்கணும். ஸோ பார்ஸ் பண்ணிடுச்சுன்னா இது என்ன பண்ணுன்னா, அந்த டாக்குமெண்ட்டோட ரூட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் டாக்குமெண்ட் அப்படின்ற இதில் வரும். இதுக்கு இப்போ இது ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா arg.w3c.dom.document அப்படின்னு வரும். இப்போது நம்ம ஃபைல் நேம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ சாக்ஸ்லேருந்து ஃபைல் நேம் கட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்கள் ஃபைல் நேம். ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம பார்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரூட் வந்துடுச்சு. இப்போது இந்த ரூட்டில் இருந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள், ஒரு டேகை ரீட் பண்ணலாம். இப்போ ஏஜ் டேகை நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரூட் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து என்னென்னா, அந்த CRUD ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரோட CRUD ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு there are lot of methods. இதை தான் நான் ஏபிஐன்னு முன்னாடி சொன்னேன். அந்த ஏபிஐ வழியாக நீங்கள் வந்து CRUD ஆப்ரேஷன் பண்ண முடியும். இப்போ நம்ம ரீடு தான் பண்ண போகிறோம் இந்த எக்ஸாம்பிளில். நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறதில்ல, ரீடு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரூட் டாக்குமெண்ட்லேருந்து கெட் எலிமெண்ட்ஸ் பை டேக் நேம் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து டேக் நேம் கொடுங்க. ஸோ டேக் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த டேக் எங்கெங்கெல்லாம் அக்கறை இருக்கோ அந்த எல்லா டேக்கும் நம்மளுக்கு வெளியில் வரும். ஸோ திஸ் வில் ரிட்டர்ன் அன் எலிமெண்ட். நிறைய எலிமெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா W3C டோம் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். எலிமெண்ட்ஸ்
I think this will return diagram என்ன இருக்கு நோட் லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுது ஏன்னா மோர் தென் ஒன் எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ நோட் லிஸ்ட் ஸோ நோட் லிஸ்ட்ன்றது ஒரு கலெக்ஷன் மாதிரி ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஐட்ரேட் பண்ணணும் ஒரு ஃபார் லூப்பில் இதை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம் ஒரு ஃபார் லூப்பில் அதில் வந்து ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம எடுக்கலாம் சரி எலிமெண்ட் இது வந்து நோடு ரிட்டர்ன் பண்ணோம் நம்ம டைப் காஸ்ட் பண்ணிக்கணும் எலிமெண்ட்டாக பட் டைப் காஸ்ட் பண்ணுறது நல்லதில்லை நம்ம நோடே வச்சுக்கலாம் லிஸ்ட் எலிமெண்ட் டாட் கெட் டாட் ஐட்டம்னு இருக்கும் ஸோ திஸ் வில் ரிட்டர்ன் என் நோடு இங்கே பார்த்தீங்கன்னா நோடு ரிட்டர்ன் பண்ணுறது பாருங்கள் ஸோ ஐட்டம் இங்கே வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் ஐ தான் நம்மளோட இண்டெக்ஸ் பொசிஷன் ஸோ திஸ் வில் ரிட்டர்ன் தி நோட் ஃபார் அஸ் இப்போது இந்த நோடில் இருந்து நம்ம வேல்யூஸ் எடுக்கலாம் ஸோ கெட் இப்போ இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து நோட் வேல்யூன்னு இருக்கும் நோட் நேம்னு இருக்கும் நோட் நேம் இருக்குது இப்போ நோட் வேல்யூ நம்ம எடுக்கலாம் நோட் வேல்யூ நார்மலாக வராது பார்க்கலாம் இதில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் நோட் வேல்யூ எடுத்துட்டேன் நோடு நேம் எடுத்துட்டேன் வேல்யூ எடுத்துட்டேன் ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட் நேம் வந்துடுச்சு நோட் வேல்யூ நல்லன்னு வருது ஏன் அப்படி நல்லன்னு வருதுன்னா டாம் பார்சர் என்ன பண்ணுன்னா இப்போது இதோட ஏஜ் இருக்கு இல்லையா ஸோ இதோட வேல்யூவை வந்து அது சைல்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கும் ஸோ அந்த சைல்டுன்னு கன்சிடர் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம எடுத்தால் தான் வேல்யூ வரும் ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நோட்லேருந்து நான் சைல்டு எடுக்கிறேன் கெட் ஃபஸ்ட் சில்ட்ரன் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட் சில்ட்ரனோட வேல்யூவை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் பாருங்கள் ஸோ இப்போ வேல்யூ வந்துடுச்சா ஸோ முதல் ஏஜோட வேல்யூ 12 ரெண்டாவது ஏஜோட வேல்யூ வந்து 23 ஸோ அதுதான் இங்கே இருக்குது 12 23 ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் டாம் கோட் ஹவு யூ ஆர் கோயிங் டு பார்ஸ் அண்ட் எக்ஸ்எம்எல் அண்ட் தென் ஒரு வேல்யூவை எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் இது வந்து ரீட் ஒன்லி கோட் தான் ஆனால் டாம் பேஸ் பண்ணி நம்ம சிஆருடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும் ஸோ இது வந்து நம்ம ரீட் ஒன்லி கோட் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் டாம் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது ஸோ டாமோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இட் வில் ரீட் தி என்டையர் எக்ஸ்எம்எல் அண்ட் இட் வில் கிரியேட் அ இன் மெமரி டைனமிக் ட்ரீ ஸ்ட்ரக்சர் அந்த இன் மெமரி டைனமிக் ட்ரீ ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம சிஆருடைய ஆப்ரேஷன் நம்மளால் பண்ண முடியும் ஸோ அதுதான் ஒரு லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்எம்எல் பெரிய எக்ஸ்எம்எல்லாம் நீங்கள் வந்து டாம் வழியாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது ஏன்னா அவ்வளோ பெரிய எக்ஸ்எம்எல் வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் அது இல்லாமல் அவ்வளோ டேட்டா வந்து உங்கள் இன் மெமரியில் இருக்கும் ஸோ தட் வில் கிரியேட் மெமரி ப்ராப்ளம்ஸ் ரைட்டா ஸோ அடுத்த சாப்டரில் வந்து நம்ம ஜாக்ஸ்பியை பற்றி பார்க்கலாம் அப்படியே ஸ்டாக்ஸ் பற்றியும் பார்த்துட்டு ஜாக்ஸ்பியோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் ஸ்டாக் பற்றி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறது இல்லை ரைட் ஸோ அதோட வந்து எக்ஸ்எம்எல் பார்சிங் முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ